இந்தியாவில் இருக்க ரொம்ப ஆபத்தான 8 கோயில்கள். இந்த கோயிலுக்கு போகணும் நீங்கள் உங்கள் உயிரை பணைய வச்சு தான் போகணும். 8 சபரிமலை ஐயப்பன் கோயில். இந்த கோயில் வந்து வனப்பகுதியில் தான் போகணும், ரொம்ப காட்டு பகுதியில் தான் போகணும். ஏகப்பட்ட வனவிலங்குகள் இங்கே சுற்றிட்டு இருக்கும். 7 காமாக்கியா டெம்பிள். இந்த கோயிலுக்கு போகிறது ஆபத்து கிடையாது, ஆனால் இங்கே நடக்கிற வழிபாடுகளும் சடங்குகளும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப கொடூரமான சடங்குகளும் ஏகப்பட்ட பலிகளும் இங்கே கொடுக்கப்படும். 6 சண்டிமா தேவி கோயில். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட பருவ காலநிலை மாற்றம் ஏற்படும். மழை, புயல், பனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வரும். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகணும். 4வது இடத்துல கேதார்நாத் கோவில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான வானிலை, அதுக்கப்புறம் நிலச்சரிவு, வெள்ளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வரும். இது வந்து 3583 அடி உயரத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ இயற்கை சீற்றங்களையும் கடந்து நம்ம மேலே போகணும். 3வது தும்நாத் கோயில். உலகத்திலே மிக உயரமான சிவன் கோயில் இந்த தும்நாத் கோயில் தான். இந்த இடத்துல நீங்க சாதாரண போக முடியாது. இவ்வளவு உயரமான கோயில ரொம்பவே சின்ன குறுகலான ரோட்டு வழியா தான் நீங்க போகணும். அதில் நடந்து மட்டும் தான் போக முடியும். போற வழியில ஏகப்பட்ட தண்ணி, ஏரின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதெல்லாம் இந்த சின்ன வழியில கடந்து தான் நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். 2வது இடத்துல அமர்நாத் லிங்கம். அந்த பனிலிங்கம் சொல்றோம், அந்த லிங்கம். இந்த இடத்துல பனிச்சரிவு, செங்குத்தான மலை, தீவிரமான வானிலை சொல்லிட்டு ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் இடத்துல கல்வந்தின் துர்க். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. சின்னதாக மண்ணு மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ரூட் போகும். அது ரூட்டே கிடையாது. அந்த மலை மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறி தான் மேலே இருக்கிற கோயிலுக்கே போய் ஆகணும். இந்த கோயிலில் ஏறவே மாட்டாங்க யாரும். அவ்வளோ கஷ்டமான இது ஒரு கோவில். இந்தியாவிலே ஆபத்தான கோயிலில் இந்த கோயில் தான் முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் போவாங்க. அதுவும் அவங்களோட உயிரை பணைய வச்சு தான் போடும்.